ஹே காசி விஸ்வநாதனான சொக்கநாதனான நீ அந்த சண்டாளனுடைய ரூபத்தில் 4 நாய்களை கூட்டிட்டு வந்தியா? அப்போ நீ நகர்ந்து போன்னு சொன்ன அந்த சிஷ்யர்களுக்காக இந்த சங்கராச்சாரியாரை பார்த்து நீ கேள்வி கேட்டியா? எதை தள்ளி சொல்ற? இந்த உடலையா, ஆத்மாவையா? உணவாளான இந்த உடல் இன்னொரு உடலில் இருந்து வந்தது. ஆத்மா எனும் ஞான உணர்வோ பிரம்மமோ பரபிரம்மத்திலிருந்து வந்தது. இதில் எதுவுமே சுத்தம் செய்யப்பட வேண்டும், நகர்ந்து போக வேண்டும் என்று இல்லை. ஆனால் நீ இதில் எதை நகர்ந்து போக சொல்கிறாய் அப்படின்னு கேட்ட. சண்டாள வேஷத்தில் இருந்த காசி விஸ்வநாதனான சொக்கநாதனான நீ இப்படி கேட்ட உடனே சங்கராச்சாரியாருக்கு புரியாமல் இருக்குமா? அவருக்கு புரிஞ்சுது. அவர் புரிஞ்சுட்டார். நீ உன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டினேன், தரிசனம் தந்த. 4 நாய்களா நீ கூட கூட்டிட்டு வந்தது 4 வேதங்கள். சங்கரர் உடனே என்ன பண்ணினார்? மனிஷா பஞ்சகம் இயற்றினார், பாடினார். அதாவது தன் சொந்த அனுபவத்தின் கருத்துக்கள் விருப்பமான தன் இஷ்டத்துக்கு ஏதோ சொல்றது அப்படி கிடையாது. அது மனிஷா அப்படின்னா விருப்பு வெறுப்பு கடந்து அறிவால் அறிந்து உணர்ந்து உறுதியான நிச்சயமான ஞானம் எதை வெளிப்படுத்துறதோ அதை சொல்றது. 5 ஸ்லோகங்களில் ஒரே விஷயத்தை அழுத்தமா தொகுத்து கொடுத்திருக்கார் சங்கராச்சாரியார். மனிஷா பஞ்சகம் அப்படிங்கிறதுல புனித கங்கை சண்டாளன் வீதியில் உள்ள நீர்க்குளம் 2லும் பிரதிபலிக்கும் சூரிய ஒளியில் என்ன வேறுபாடு? அதாவது சூரியன் ஆகாசத்திலிருந்து தன்னுடைய ஒளி கிரணங்களை பூமி மேலே கொடுக்கும்போது இது புனித கங்கை, இது சாக்கடை ஓடுறது. நான் கங்கை மேலே மட்டும்தான் என்னுடைய கிரணங்களை தருவேன், சாக்கடை மேலே தரமாட்டேன் அப்படின்னு சூரியன் பாகுபாடு பார்க்கறதா? இல்லை. இவன் புனிதமானவன், இவன் புண்ணியசாலி, இவன் பாபிஷ்டியான சண்டாளன், இவனுக்கு நான் என்னோட கிரணங்கள் தரமாட்டேன், புண்ணியம் செஞ்சவனுக்கு மட்டும்தான் தருவேன் அப்படின்னு சூரியன் பாகுபாடு பார்க்கறதா? அதுதான் புனித கங்கை சண்டாளன் வீதியில் உள்ள சாக்கடை நீர்க்குளம் 2லும் பிரதிபலிக்கும் சூரிய ஒளியில் என்ன வேறுபாடு? மண்பானை, பொன்பானை, தங்கப்பானை 2யும் தாங்கும் பூமியின் நிலைப்பாட்டில் என்ன வேறுபாடு? பூமி 2யும் ஒன்னாதானே சுமக்கிறது. பிறப்பால் மட்டும் எந்த நன்மையும் அடைந்து விட முடியாது. பிறக்கும் குலத்து மட்டுமே ஒருத்தன் எந்த ஒரு பெருமையையும் அடைஞ்சிட முடியாது. அது ஒரு அடையாளமாக வேணா இருக்கலாம், இந்த குலத்தில் நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது. ஆனால் அந்த குலத்தில் பிறந்துட்டாங்கங்கிறதுக்காக, இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மேன்மை அடைஞ்சிட முடியாது. அதில் மட்டும் எல்லா நன்மையும் கிடைச்சிடாது. நற்குணம், நல்ல பழக்க வழக்கங்கள், பரபிரம்மத்தை அறியும் ஞானம், அந்த உணர்வு, இவையே ஒருவனை உயர்ந்தவளாக வழிவகுக்கின்றது. இதைத்தான் புத்தரும் கூட புத்தகயால இன்றைய பீகாரில் புத்தகயால அந்த போதி மரம் சொல்கிறோமே, போதி மரத்துக்கு கீழே அவருக்கு ஞானம் வந்ததுன்னு. போதி மரங்கிறது தனியான ஒரு மரம் கிடையாது. அரச மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கார் புத்தர். அங்கே அவருக்கு ஞானம் போதிக்கப்பட்டது. எப்படி போதிக்கப்பட்டது? உட்காந்தெல்லாம் யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கல. அங்கே உட்கார்ந்துருக்கும்போது தனக்கே வந்துடுது ஞானம். அந்த இடத்துல இன்றைக்கும் அவர் சொன்ன விஷயம் சிலது கல்வெட்டாக பொறிக்கப்பட்டு இருக்கு. அதில் அவர் சொன்னது, புத்தர் சொன்னது என்ன அப்படின்னா, இதைத்தான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதனுடைய புத்தர் தன்னுடைய பாணியில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பிறப்பால் மட்டும் ஒருவன் பிராமணன் அல்ல, செய்யும் செயல்களால் மட்டுமே ஒருவன் பிராமணன் ஆகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார். நானா சொல்லலை சொக்கநாதா, இங்கே பாரு.
இந்த கல்வெட்டு தான் அங்கே புத்தகையால் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். சமயத்தில் நானே மறந்து கூட போயிட்டேன். இந்த சமயத்தில் எப்படி இந்த சிந்தனைகள் எல்லாம் நீ நிறைய எனக்கு உள்ளே கொடுத்துருக்கியோ, இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கியோ, எப்போவோ பார்த்த இதையும் நீ எனக்கு நினைவுபடுத்தி இந்த நேரத்தில் என்னை இங்கே எழுத வச்சிருக்க. தேங்க்யூ சொக்கநாதா, சொக்கேனின் தாழ் துணை.